சுந்தரபுரி அப்படிங்கிற நாட்டில் ஒரு காட்டு பகுதியில் நடந்த கதை தான் இது. அந்த காட்டு பகுதியில் ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. ஆனால் அவருக்கு அறிவு ஞானம் ரொம்பவே அதிகம். ஒரு நாள் அப்படி அந்த முனிவர் அமர்ந்திருக்கும் போது அந்த பகுதியில் ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். வேகமாக ஓடி வந்து சற்று முற்றும் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்துவிட்டு அவன் முனிவரிடம், ஏ கிழவா, இந்த பக்கமாக ஒருவன் ஓடி வந்ததை பார்த்தீரா என்று மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டான். இதற்கு அந்த முனிவர், இல்லை, அப்படி யாரும் வந்ததை நான் பார்க்கவில்லை என்று கூறினார். சிறிது நேரம் அவன் தன் வாய்க்குள்ளேயே ஏதோ முனவிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். அதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அதே இடத்திற்கு அந்த முனிவரிடம் இன்னொருவன் வந்தான். இன்னொருவனும் அதே போல் வந்து நின்று சற்று முற்றும் திரும்பி பார்த்துவிட்டு முனிவரிடம், ஐயா, இந்த பக்கமாக யாராவது சென்றார்களா என்று கேட்டான். அதற்கு அந்த முனிவர், இப்பொழுதுதான் இதே கேள்வியை என்னிடம் கேட்டுவிட்டு இந்த பக்கமாக ஒருவன் சென்றான் என்று கூறினார். உடனே அவனும் அதே பக்கத்தில் வேகமாக நடக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து அந்த இடத்திற்கு இன்னொருவன் வந்தான். அதே போல் சற்று முற்றும் திரும்பி பார்த்துவிட்டு முனிவரிடம், வணங்குகிறேன் முனிவரே, இந்த பக்கம் யாராவது செல்லும் சத்தம் உங்களுக்கு கேட்டதா என்று முனிவரிடம் பணிவாக கேட்டான். அதற்கு முனிவர், வணங்குகிறேன் மன்னரே, முதலில் இந்த பக்கமாக வீரன் ஒருவன் சென்றான். அடுத்ததாக அமைச்சர் சென்றார். அவர்கள் இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியைத்தான் என்னிடம் கேட்டு சென்றார்கள் என்று முனிவர் சொன்னார். அதற்கு மன்னர் ஆச்சரியத்துடன், உங்களுக்குத்தான் பார்வை கிடையாதே, அப்புறம் எப்படி நீங்கள் வீரன் வந்ததாகவும் அமைச்சர் வந்ததாகவும் சரியாக சொன்னீர்கள் என்று கேட்டான். அதற்கு முனிவர், இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை. அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் என்பதையும் அவர் தகுதி என்ன என்பதையும் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, முதலில் வந்தவனின் பேச்சு மரியாதையின்றியும் அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும் தெரிந்தது. ஆனால் உங்களது பேச்சில் பணிவு மிகுதியாக இருந்தது. எனவே இதை வைத்து நான் தெரிந்து கொண்டேன் என்று முனிவர் மன்னருக்கு விளக்க. மன்னரும் உடனே வியந்து முனிவரை பாராட்டினார். குழந்தைகளே, பணிவுதான் எப்பவும் சிறந்தது. அதுதான் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு மரியாதையையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.